வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் 10 நிமிஷம் முன்னாடி தான் மேட்ச் முடிஞ்சுது. நம்ம சிஎஸ்கே vs டிசி. அது அப்படியே இதெல்லாம் இருக்குது மேட்ச்சு. எனக்கு தெரியலங்க உண்மையிலே சிஎஸ்கே ஏன் இப்படி விளாட்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 4வது ஓவர்லேயே பவர் பிளேக்குள்ளேயே 4 விக்கெட் காலி. 7வது ஓவர்லேயே மேட்சை முடிச்சு விட்டாங்க. அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். சரிடா, நான் சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன் போடா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்கே. அதாவது எல்லாருமே இதான் கேட்குறாங்க, ஏன் வந்து இன்டென்ட்டோட விளையாடல இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி 2 மேட்சுமே தோத்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆச்சு ஒரு கிட்ட வந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச் சுத்தங்க டிசி சிஎஸ்கேப்பா. ஐயோ, ஏன் இப்படி வாழ்க்கை இந்த பக்கம் குத்துதுன்னா இவங்க இந்த பக்கம் குத்துறாங்க. ஏதோ கடுப்பா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பார்க்க வந்தா அங்க போய் இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்களா எம்ஐ கூட, அதான் அந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் 19.1 முடிச்சாங்க. அப்புறம் ஆர்சிபி, ஆர்ஆர், டிசி டமால் டுமில் டமால் அடிதான். ஆர்சிபிலாம் ரொம்ப சரி ஓகே பரவாயில்ல, ஆர்சிபி வச்சு கூட சந்தோஷப்பட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, பசங்க ஜெயிச்சாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு சந்தோஷப்பட்டாங்க. நீயாடா போட்ட? நான் இல்ல, நீயா போட்ட? கடைசி 5 ஓவரில் அடிக்கணும், அடிக்க மாட்டுறாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னே தெரிலங்க எனக்கு ஒன்றும். ஏன் அப்படி வேணே ஒரு வேளை வந்து இன்னும் மேட்ச் இருக்குது, பேசாமல் க்ரூஷலாக கொண்டு போய் உள்ளே போகலாம். நம்ம இவர் சொன்னார்ல பயிற்சியாளர் ஃப்ளெமிங், அவர் என்ன சொன்னார்னா, யார் வந்து இல்லை எப்படி ஆடுறோன்றதை பார்க்காதீங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஃபினிஷிங்கில் யார் நிற்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொன்னார். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். சாட்டிஸ்ஃபை இல்லைங்க இந்த மேட்ச் இன்னைக்கு. ஒரு பிரைம் சிஎஸ்கே அந்த ஒரு இதுவே இல்லை, குறிப்பே இல்லை. யார்கிட்டையுமே இல்லை. நான் ஒருத்தர் மட்டும் அடிக்கணும்னு என்ன பண்ண முடியும். இவர் ஜெய்சங்கர் இன்னைக்கு அடிச்சாரு, 50 ரன் அடிச்சாரு தான் பேர், 65 ரன் அடிச்சாரு தான் பேர், நிறைய சிங்கிள்ஸ். ஓவரில் 6 வந்து கடைசியில் அடிக்கிறார், 19வது ஓவர் அடிக்கிறார் 6. அப்பா நம்ம தோக்க போகிறோம் விடு, இனிமேல் அடிப்போம், இனிமேல் ஃப்ரீயாக அடிப்போம் அப்படின்னு அடிக்கிறார் 6. ப்ரெஷர் டைமில் அடிக்கல, கடைசி டைமில் அடிக்கிறார் 6. வேறு வழி இல்லை, சிஎஸ்கே ஃபேன் அவன் நம்பி தான் ஆகணும். இனி வர மேட்சஸ் நம்மளால முடியும். இன்னைக்கு பாட்டை போட்டு எவன்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சானோ அவன் முன்னாடி நம்ம பாட்டை போட்டு நம்ம யாருன்னு காட்டுறோமாப்ல. அந்த பிளே ஆஃப் போகிற வரைக்குமே நம்ம பண்ணுவோன்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம அவனுக்கு அந்த இது அவனுக்கு மட்டும் அந்த டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பிளே ஆஃப் ஃபுல்லாக போனாலுமே டென்ஷன் இருக்கும். ஃபைனல் போவாங்களா, ஃபைனல் ஜெயிப்பாங்களா, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷனாகவே தான் போயிட்டு இருக்கும். அது சிஎஸ்கே அப்போலேருந்தே அப்படி பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. அது பார்ப்போம் 3. அதாவது இன்னொரு பண்ணு என்னன்னா, மும்பையும் சிஎஸ்கே மட்டும்தான் டேபிளில் ஒரே இதில் இருக்காங்க. 4-1-3 4-1-3 4 மேட்ச் விளையாண்டாங்க, 1 ஜெயிச்சாங்க, 3 தோத்தாங்க, அப்படியே இருக்காங்க. 2 பேர் மட்டும் மேலே கீழே இருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பாராட்டி ஆகணும். மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். 2 பேருமே டேபிள்ஸில் மேலே கீழே கரெக்டாக இருக்காங்க. ஒரே மாதிரி இதில் மேட்சஸில் வின் பண்ணி நட்பு தான், இதான் நட்பு. மும்பை சிஎஸ்கே. டாக்கிங் அபவுட் சிஎஸ்கே, கண்டிப்பாக அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுக்கணுங்க. எங்க கொடுக்கணும் நம்ம கொடுக்கணும் கேட்டுருந்தா இருப்போம், கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுத்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. கம்பேக்கு அடுத்து வரும்டா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போதுமே கஷ்டமாக தான், ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஐயோ சொல்லிட்டு ஜெயிக்காமல் போயிடுவாங்களும் பயமாக இருக்குது. யார்ட்டையும் சொல்லவும் முடியல, வெளில போயிட்டு நாங்கள் அடிப்போண்டா அப்படின்ட்டு.
நீ முதல்ல நீ நீ இரு. நீ யாரு? நீ முதல்ல நீ இரு. முதல்ல நீ யாரு? நீ நீ வந்து நீ யாரு? நீ எதுக்கு எனக்கு வந்து கேள்வி கேட்குற? நீ யாரு? நீ யாரு? உன் நோக்கம் என்ன சொல்லு? ஐ மீன் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே நம்பிக்கையோட பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்டேடியமே அமைதியாக இருக்குங்க. 50 அடிச்சதுக்கு ஒரு அலப்பறையுமே இல்லை. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஏதோ வந்ததுக்கு தோனி 6 அடிச்சதை நான் பார்த்துட்டேன், 4 அடிச்சதை பார்த்துட்டேன், அது மட்டும் தான் சொல்லிட்டு போகலாங்க. சிஎஸ்கே கடந்த 2 மேட்சா 3 மேட்சா அப்படி தாங்க இருக்குது. வந்தேன், தோனி அடித்ததை பார்த்தேன், கிளம்பிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லைங்க. பவுலிங் நல்லா போடுறாங்கன்னு சொல்லலாம். பவுலிங் நல்லா போடுறாங்க, ரன்ஸ் போயிடுது. நம்ம ஆளுங்க அந்த 170க்கு மேலே சேஸ் பண்ணதே இல்லை 2018 அது ஏன்னு தெரியல. 180 மேலேனாலே அப்படியே நம்ம ஆளுங்க சேஸ் பண்ண முடியாது. அது 150க்குள்ளேயே சுருக்கி போட்டுருங்க, அதுக்குள்ளேயே நம்ம ஜெயிக்கலாம்ல. ஏன்னா மற்ற டீமில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங் செம்மையாக பண்ணுறாங்க. உண்மையிலே டிசிலாம் நிற்கினா பாலே போக இல்லை, எங்கே பார்த்தாலும் டிசி ஃபீல்டர்ஸாக இருக்கிறாங்க. எத்தனை பேராக வெளில இருக்கீங்க? இவன் நம்ம ஆளுங்களும் கரெக்டாக அவங்க இருக்கிறத பார்த்து அடிக்கிறாங்க. அப்பா ஒரு 4 வந்துச்சுன்னு பார்த்தா அங்கே ஆள் நிற்கிறான், டிசிக்காரன் நிற்கிறான். பார்ப்போம். சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாபோட, அதில் மட்டும் கம்பேக் தந்துடணும். தரலனா ஃபுல் மென்டல் ஹெல்த்தும் இந்த படத்தை நம்பிதான் இருக்கு. படம் மட்டும் சொதப்புச்சு. சரி, ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஏதோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம மனசை உடைக்காம இருந்தால் சரி. அடி உடச்சிட்டாங்க, சுக்கு சுக்காக உடச்சிட்டாங்க. திரும்ப ஜெயிச்சாங்கன்னா லைட்டாக சேர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். திரும்ப நசுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் அந்த உடஞ்ச மனசையும் நசுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, சைனிங் ஆஃப், பாய். இன்னொன்று சொல்ல வளர்த்துட்டேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பரவாயில்ல, நாங்கள் கேட்டுப்போம். என் தம்பி ஊரில் இல்லை, என் தம்பி இங்கே இல்லை, ஊரில் இருக்கான். ஸோ நாங்கள் கேட்டுப்போம். கண்டிப்பாக நீங்கள் என்னாலும் கமெண்ட் பண்ணலாம்.